இந்த ஆடுமே நல்ல ஆடா வச்சிருக்காங்க. 30 ரூபா வரைக்கும் ரேட் சொல்லுவாங்க. பல்லு 6 பல்லு இருக்குமா? 6 பல்லு, ரெண்டுமே 6 பல்லு ஆடுதான். எடுத்து வளர்க்கலாம், நல்லா இருக்கும். நல்ல சூப்பர் ஆடு தான் ரெண்டு ஆடுமே. வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம வாங்கிக்கலாம். கொஞ்சம் ரேட்டுகளை வந்து பேசுற விதத்துல பேசி கொஞ்சம் ரேட்டை குறைச்சி, எவ்வளவு குறைச்சி வாங்க முடியுமோ குறைச்சி வாங்கிக்கலாம்னா. நல்ல ஆடு, நல்ல உயரமான ஆடு, கால்கணை எல்லாமே இருக்குங்க. ஆட்டுல வந்து கால்கணை இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆட்டுல கால் வளைஞ்சிருக்கோ இல்லை அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆடு நல்ல ஆடா வச்சிருக்காங்க. அது கன்னி ஆடு வச்சிருக்கேன். கன்னி ஆடும் 6 பல்லு சேர்ந்துருக்கு. அப்படி வந்து குட்டிகள் இப்போ வந்து நிறைய குட்டிகள் அண்ணன் வாங்கி போட்டிருக்காரு. நல்ல குட்டிகளா இருக்கு. மொத்தம் 8 குட்டிகள் கிடக்குனாப்புல. 3 6 8 குட்டிகள் கிடக்கு. 8 குட்டி கிடக்கு. குட்டி சூப்பர் குட்டிகளா வச்சிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பர் பிரீடு, நல்ல தரமான குட்டிகளா வச்சிருக்காங்க. ஜோடிக்கு ஒரு 4.5 ரூபா வரைக்கும் சொல்லுவாப்புல. நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஜோடிக்கு 4 ரூபா வரைக்கும் சொல்லுவாப்புல. நேரில் வாங்க அனுசரிச்சு குட்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாப்புல. நல்ல குட்டிகள் தான். குட்டிகளை வந்து குறை சொல்ல முடியாது. குட்டிகள் எல்லாம் சூப்பர் குட்டி. நல்ல எட்டயபுரம் பொட்டு குட்டி, பால் குடிக்க குட்டி தான் அந்த குட்டி எல்லாமே. வந்தீங்கன்னா, அதாவது மொத்தமா எடுத்தீங்கன்னா அதை விட கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க. மொத்தம் 8 ஆடுகள், கொடியாடுகள் எல்லாமே, கொடியாடுகள் எல்லாமே கொடியாடுகள் எல்லாமே. 3 ஆடுகள் கையில வச்சிருக்காப்போ. நல்ல ஆடுகள். 6 புள்ளி கட்டிருக்கணும். 6 புள்ளி ஆடுகளா இருக்கு. இதெல்லாம் பல்லுவை பார்த்து பாருங்க. 2 புள்ளி ஆடு வாங்குறது காலை சிறந்து. 2 புள்ளி ஆடு வாங்குறது ரொம்ப சிறப்பு. ஆனா கூட 2 புள்ளி வாங்கினீங்கன்னா ஒரு 6 7 8 வருஷம் வரைக்கும் நம்ம ஆடை வச்சிருக்கலாம். 6 புள்ளி வாங்கினீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல நம்ம பல்லெல்லாம் போயிடும். அதனால ஆடுகள் வாங்கல, பல்ல பார்த்து வாங்க. மெயினா பல்ல பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஆடு வாங்க, ஆடுகளை வாங்க பல் பார்த்து வாங்குங்க. எட்டயபுரம் மாட்டுச்சந்தை, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. குட்டிகள் தான் எட்டயபுரம் பொட்டு குட்டின்னு சொல்லக்கூடிய பொட்டு குட்டிகள். பொட்டு குட்டிகள் இன்னைக்கு உள்ள கூட்ட நிலவரங்கள், கூட்டங்கள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. கோவில்பட்டியில இருந்து அப்ராக்சிமேட்டா 15 கிலோமீட்டர்ல தான் அந்த எட்டயபுரம் மாட்டுச்சந்தை வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வந்து எல்லா வகையான ஆடுகளும் எல்லா வகையான குட்டிகளும் வந்து கிடைக்கும். கன்னி கடாயெல்லாம் உயரமான கடாய்கள் வரும். நெஞ்சு உயர கடாய்கள்லாம் வரும். டாப் கடாய்கள் எல்லாமே வரும். நாளைக்கு வந்து இந்த சந்தை வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் ஆரம்பிச்சு சனிக்கிழமை அதிகாலை மறுபடியும் 11 மணி வரைக்கும், காலையில் 11 மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறும். இன்னைக்கு வந்து செம்மராட்டு சந்தை அதிகமா நடைபெறும். செம்மராட்டு சந்தைகள் வந்து அதிகமா நடைபெறும். செம்மராட்ட முட்டி அதிகமா நடைபெறும். நாளைக்கு வந்து வெள்ளாட்ட முட்டிகள் அதிகமா, அப்படி தனித்தனியாக குட்டிகள் வந்து அதிகமா வரும். இந்த கடாயை வந்து 25 ரூபா வரை சொல்லுவாங்க. ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நல்ல டாப் கடாய வச்சிருக்காப்புல. சரியான கடா 25 ரூபா வரை சொல்றாப்புல. கேள்வி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. விலைகளை வந்தாங்கன்னா அனுசரிச்சு கொடுப்பாப்புல. நல்ல கடாய வச்சிருக்காப்புல. எல்லாம் கடாய்கள்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல கடாயெல்லாம் வந்திருக்கு. கடாய்கள் எல்லாமே வந்திருக்கு. குட்டிகள், வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா வளர்ப்பு குட்டி தான். 2 கொடி குட்டி, நல்லா வளர்ப்பு குட்டி தான். குட்டிகள், கடாய்கள் இதெல்லாம் பாருங்க. நல்ல எட்டயபுரம் பொட்டு குட்டின்னு சொல்லக்கூடிய நல்ல 12 மாச குட்டியா இருக்கும். ஜோடிக்கு 30 ரூபா வரைக்கும் சொல்லுவாப்புல.
ஜோடிக்கு 30 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நல்ல பிரீடு, நல்ல ரெண்டுமே நல்ல சரியான கிடாய்களா, ரெண்டுமே நல்ல கிடாய்களா இருக்கு. நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு ரேட்டுகளை விலைகளை அனுசரிச்சு நம்ம வாங்கிக்கலாம். நான் யூடியூப்ல நாங்க சொல்லுவோம், இருந்தாலும் நீங்க நேரம் வந்து கிடாய்களை பார்த்து உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி குட்டிகளை நீங்க வந்து தேர்வு பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரெண்டு நல்லா டாப் பிரீடு தான், டாப் பிரீடு டாப் கிடாய் தான் ரெண்டுமே. கிடாய்கள் என்ன இன்னைக்கு சேல்ஸ் ஆகாம இன்னைக்கு அதிகமா, இந்த காரணம் தெரியல. எல்லாம் ஆடுகள் நல்ல வயசான ஆடுகள். அந்த அண்ணாச்சி ஒரு அண்ணாச்சி கிடாய் வச்சுட்டு, அது நல்ல கிடாயா இருக்கு. 24,000 டாப் கூட 30,000 ரூபாய் சொல்லுவாங்க, 24,000 ரூபாய் கேள்வி வருது. நல்லா 8,000 நல்ல குட்டி, சூப்பர் குட்டி, நல்ல கலர் குட்டியா போட்டுருக்காங்க. வாடிக்கு 16 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு 16 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. மொத்தமா வாங்கினா கம்மியான ரேட்டுக்கு விலை அனுசரிச்சு குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். மொத்தமா பேசுறீங்கன்னா சூப்பர் குட்டிகள், நல்ல குட்டிகள். ஒரு 3 மாச குட்டி, 3 மாச கருத்துல உள்ள குட்டியும் கிடக்கு, 2 மாச கருத்துல உள்ள குட்டிகளும் கிடக்கு. நல்ல குட்டிகளா கிடக்கு. எல்லாம் நல்ல பிரீடு, நல்லா 8,000 ஒரிஜினல் குட்டி பிரீடு குட்டி தாங்க. சூப்பர் குட்டி. 8,000 பொட்டு பிரீடு குட்டி தான், சூப்பர் குட்டியா இருக்கு. நல்ல பொட்டு, சூப்பர் கலர் குட்டிகள், ஒரிஜினல் பொட்டு எல்லாமே கிடக்கு, எல்லா குட்டியுமே கிடக்கு. சூப்பர் குட்டிகள். 25 சொல்லுதோ, ஃபைனலா எவ்வளவுனா விடலாம்? ஒரு 2 ரூபா குறைச்சு 2 ரூபா குறைச்சுனா எத்தனை ஒரு வருஷ கடையா இருக்குமா? கூட இருக்குமா? பல்லு எத்தனை பல்லு? 6 பல்லு. பல்லு சேர்ந்துருச்சு, பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்த கடானா நல்ல சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க. நல்ல கடம். கறி எப்படியும் ஒரு 25 கிலோக்கு மேல இருக்குங்க, 30 கிலோ வரைக்கும் வரும் கறி. நல்ல சூப்பர் கடா. பல்ல 6 பல்லுமே சேர்ந்துருச்சு, 6 பல்லு சேர்ந்த கடாலும். நல்ல கடை, கடாய பாத்துக்கோங்க. இன்னைக்கு எப்படின்னா சந்தை நிலவரம் சுமார் தான். இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் சுமார் தான். சந்தை வியாபாரமே இல்லை இன்னைக்கு, வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான் இன்னைக்கு. நாலு குட்டியுமே நல்ல சூப்பர் குட்டினே. நாலு குட்டியுமே நல்ல சூப்பர் குட்டி. நல்ல ஒரு பொட்டுன்னு சொல்லக்கூடிய
சூப்பர் ரகமான குட்டியா போட்டிருக்காங்க. நல்ல குட்டிகளா இருக்கு. சூப்பர் குட்டி. ஜோடி 13,000 வரை சொல்லுவாங்க. ஏன்னா கலர் இருக்கனால ஜோடி 13,000 வரை கண்டிப்பா சொல்லுவாங்க. 13,000 வரைக்கும் கண்டிப்பா சொல்லுவாங்க. நல்ல குட்டி, நல்ல கலர் குட்டி. கலருக்கு தான் ரேட்டிங்க. நல்ல சூப்பரா இருக்கு குட்டிகள். நல்ல வளர்ப்புக்காத குட்டிகள் தான். நல்ல நல்ல நெஞ்சு வேற கடை. நல்ல புளியம்பூர் கடை. சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க. என்ன ரேட் சொல்றாங்கன்னா தெரியல. நல்ல டாப் கடாயா இருக்கு. நல்ல சூப்பர் கடை. ஆட்டுக்கு ஆகும். இது என்ன ரேட் சொல்லுவீங்கன்னா 30,000 சொல்லுவீங்களோ பார்த்து 30,000 சொல்லுவா. அண்ணா வந்து இந்த 2 ஆட்டுக்கும் ஐயா வந்து இந்த 2 ஆட்டுக்கும் என்ன ரேட் 32,000 ரூபா சொல்லுவாங்க. 2 ஆட்டுக்கும் 2 ஆடு ப்ளஸ் 3 குட்டி. ஒரு ஆட்டுக்கு அந்த வெள்ளாட்டுக்கு வந்து ஒரு குட்டியும் இந்த கன்னி ஆடுக்கு வந்து 2 குட்டியும் கிடக்கு. சேர்த்து 32,000 ரூபா. 16,000 ரூபா கிரயத்தில் அண்ணன் சொல்லுதாங்க. ஒரு ஆடுக்கும் 2 குட்டியும் சேர்த்து 16,000 ரூபா கிரயம் சொல்லுதாங்க. 31,000 ரூபா நான் ஃபைனலாக பார்த்திட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கீழே 30 கீழே கேட்டதுனால வேண்டான்னு விட்டுட்டாங்க. என்ன 2 குட்டி 5,000 சொல்லுது. 2 குட்டி 5,000 ரூபா சொல்லுதியா. ஃபைனலாக எவ்வளோண்ணா விடுவீங்க? 4,000 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணா? 22 21 நாள் இருக்கும். அப்படின்னா பால் வைக்கிற மாதிரி இருக்கும். 10 நாள் பால் வைக்கணும். நல்லா ஒரிஜினல் நல்லா பொட்டு குட்டியாக வச்சுருக்கீங்க. சூப்பர் குட்டி. நல்லா வளர்ப்புக்கேற்ற சூப்பர் குட்டியாக வச்சுருக்காங்க. 4,500 ரூபா வரை கேள்வி இருக்குது. சரி 35 சொல்லுவீங்களா? எத்தனை வருஷம் கடாண்ணா? 1.5 வருஷம். 4 பல்லு கடை. 4 பல்லு கடை. எவ்வளோண்ணா ஃபைனலாக விடலாம்? ஒரு 32னா 32 30னா கொடுத்துடலாம். ஆனால் 32 30னா கொடுத்துடலாம் அப்படின்னா நல்ல சூப்பர் கடாயாக இருக்குது. பல்லு 4 பல்லு கடை தான். அது நல்லா என்ன ரேட் சொல்லுது? என்னமா என்ன ரேட் சொல்லுது? எனக்கு பெருமா குட்டியில 15,000 சொல்லுவேன். 15,000 சொல்லுவியா? ஆமா 15,000 சொல்லுது ஜோடி. ஆமா. இன்னைக்கு தந்த நிலவரம் எப்படி இருக்கு? தமிழ் சுமார் தான்மா. இன்னைக்கு சுமார் தான். ஃபைனலா எவ்வளோன்னா விடலாம்? 13 விடலாம். 13 விடலாம். ஆமா. சரி குட்டி நல்லா ஒரு ஒரிஜினல் பொட்டு குட்டியா வச்சிருக்கியா? எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா? 3 மாசம் குட்டி இருக்கு. 3 மாசம் குட்டியா இருக்கு. ஆமா சரிண்ணா. நல்லா சூப்பர் குட்டியா இருக்கு.